வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மோனா படத்தோடைய 2வோடைய ஒரு ப்ரொமோஷன் இது பார்த்திங்கன்னா நடந்திருந்தது. ஸோ இந்த ரெட் கார்பரேஷன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஷோ நடந்திருந்திருக்கு. அதில் ராக் வந்து தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த ஷோவை நடத்தினார். ரோமன் ரெயின்ஸ் எல்லாம் கிடையாது, அவருடைய ஃபேமிலி குடும்பம், அந்த குடும்பத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கூப்பிட்டுட்டு வந்து நடத்தினார். இதில் என்ன தெரியுமா ஆச்சரியமான விஷயம், ராக்கு வந்து கோடி ரோட்ஸ் மற்றும் செத் ரோலன்ஸை அந்த ஷோக்கு இன்வைட் பண்ணியிருந்தார். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த மோனாவுடைய ப்ரெஸ் காம்ப்ளெட்டுக்கு வந்திருந்தாங்க. ஒரு சில ஃபோட்டோஸும் எடுத்துருந்தாங்க. இப்போது நான் சமீபத்தில் ஒரு நியூஸ் சொல்லியிருந்தேன், ராக்கு வந்து இந்த வருஷம் ரசல்மனியாவுக்கு வரப்போகிறது கிடையாது, சான்சஸ் ரொம்ப கம்மி, ராக்கு வந்து வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ எப்படி இப்போ வந்து ராக்கை, ஆனால் இப்போ அதுக்கு மாறுதலாக இன்னொரு சில விஷயங்கள் நடக்குது. டபிள்யூபிள்யூவில் கோடி ரோட்ஸுக்கும் ராக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து இருக்கிற மாதிரி தான் ஒரு சில வருடங்களாகவே காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ராக்குக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு செக்மெண்ட்டை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி எனக்கு கிடச்சிருக்குது. அதாவது ஒன்றும் இல்லைங்க, கோடி ரோட்ஸ் மற்றும் செத் ரோலன்ஸ், ராக் இவங்கெல்லாம் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ராக்கை வச்சு ஒரு ஷூட்டிங் மாதிரி ஒன்று எடுத்துருக்கிறாங்களாம். ஷூட்டிங்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் கோடி ரோட்ஸ் ராக்கு கூட பேச்சுவார்த்தை ஏற்படுற மாதிரியும் சண்டை ஏற்படுற மாதிரியும், ஸோ அதை ஒரு ஃபுட்டேஜாக வீடியோவாக பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்களாம். இப்போ சமீபத்தில் மூவி டைம் மாதிரி, அந்த மூவி க்ரியேட்டிங் மாதிரி ஒரு சில எடிட்டிங்லாம் பண்ணாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு எடிட்டிங்லாம் செஞ்சு வச்சுருக்காங்களாம். இதை தேவைப்படும் போது நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சேவ் பண்ணி வச்சுருக்காங்களாம். ராக் ரசல்மனியாவுக்கு வரமாட்டார், கோடி ரோட்ஸ் கூட மேட்ச்சில் வரமாட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரோமோ தேவைப்படாது. ஒருவேளை ராக்கோடைய ஷெடியூல் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரோமோ தேவைப்படும்ல, அதுக்காக முன்கூட்டியே அப்படி எடுத்து வச்சுருக்காங்க போல இருக்குது. ஏன்னா ராக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா வாரமும் ஸ்மாக்டவுனுக்கு ராக்கு வந்துட்டுலாம் போக முடியாது. ஏன்னா அவர் தான் ஃபைனல் பாஸ் ஆச்சே, ரொம்ப கஷ்டம். மூவி இதிலலாம் ரொம்ப ஷெடியூலெலாம் ரொம்ப பிஸியாக இருப்பார். ஸோ இருந்தாலும் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுருக்கிறாங்க. அந்த செக்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸும் கிடச்சிருக்குது. ராக்கு பேக் ஸ்டேஜில் கோடி ரோட்ஸோடைய மண்டையை பிளந்து ரத்தத்தெல்லாம் வர வைக்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் இதுக்கு முன்னாடி நடந்திருக்குமே, அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் தான், ஃபைட்டிங் செக்மெண்ட் தான் இவங்களுக்கு நடந்திருக்குது அப்படிங்கிற செய்தியும் கிடச்சிருக்குது. சரி, இது இப்போ நம்ம பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம் முடியாது. ஒருவேளை ராக் ரசல்மனியாவில் வராரு, கோடி ரோட்ஸ்க்காக தான் மேட்ச் விளையாடுறாரு அப்படிங்கிறது ஓரளவுக்கு அஃபிஷியல் ஆகும் பட்சத்தில் இந்த வீடியோவை டபிள்யூபிள்யூலேருந்து ரிலீஸ் பண்ணலாம். அப்படி ஒருவேளை ராக் வந்து ரசல்மனியாவில் மோதுனா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அது நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது வரைக்கும் ராக் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ரசல்மனியாவில் அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணலை, அந்த டைமில் அவருக்கு மூவி ஷெடியூலும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் ராக் வராரு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இந்த கேள்விக்குறியெல்லாம் தாண்டி ராக் வராரா அப்படிங்கிறத சிறிது நாட்கள் காத்திருந்து தெரிஞ்சுக்கலாம். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியே உண்டாகிட்டு இருக்குங்க ரெக்ஃப்ளேரால். ரெக்ஃப்ளேர் தான் பார்த்தீங்கன்னா ரஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் அதிகமான சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணவர் அப்படிங்கிற பேர் உண்டு. ஆனால் டைம் அவருடைய ரெக்கார்டை இப்போது ஈக்குவலைட் பண்ணியிருக்கிறது ஜான் சீனா. ரெண்டு பேருமே 17 டைம் சாம்பியன் ஆகலை, ஆனால் 16 டைம்லேயே ஹோல்ட் ஆகி நிற்கிறாங்க. இப்போது ஜான் சீனா வந்து 17 டைம் சாம்பியன் ஆகிட்டால் ரெக்ஃப்ளேரோட ரெக்கார்டை பீட் பண்ணிடலாம். ஆனால் ஆக்சுவலி உண்மையிலேயே ஜான் சீனா எப்போது பார்த்தீங்கன்னா ரெக்ஃப்ளேரோடைய ரெக்கார்டை பீட் பண்ணிட்டாராம். அதாவது ஜான் சீனாவை பொறுத்த வரைக்கும் டபிள்யூபிள்யூடைய 16 டைம் வேர்ல்டு சாம்பியன், ரிக் ஃப்ளையர் 16 டைம் சாம்பியன். அதாவது அவர் டபிள்யூபிள்யூ மட்டும் இல்லை, ECW, WCW எல்லா ரஸ்லிங் கம்பெனிலையும் சேர்த்து அவர் வின் பண்ணியிருக்காரு. அப்படி பார்த்தா எத்தனையோ பேர் ரஸ்லிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்க கூட தான் மல்டிபிள் ரஸ்லிங் கம்பெனியில் சாம்பியன் இருந்திருக்கிறாங்க. அவங்க அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்லாம் பார்க்கும்போது பல முறை இருக்கும்ல, அப்படி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ECWயும் WCW வாங்குறதுனால அந்த சாம்பியன்ஷிப்பை கவுண்டை ஏற்றிட்டாங்களாம். அப்படி பார்த்தாலும் ஜான் சீனா தான் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டிக்காக அதிக சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணவர் அண்ட் ஒரே கம்பெனியில். ஸோ ஜான் சீனா பற்றி இன்னொரு செய்தி நமக்கு கிடச்சிருக்குது. ஜான் சீனா இந்த வருடம் ரசல்மனியாவில் ஒரு சாம்பியன்ஷிப்புக்காக தான் மோத போகிறாரு அப்படிங்கிற செய்தி. அது மேபி வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காகவோ அல்லது அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காகவோ இருக்கலாம் அப்படிங்கிற செய்தியும் கிடச்சிருக்குது. ஜான் சீனா மட்டும் ஒரே ஒரு முறை சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாருன்னா ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே அதிகமான சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணவர் ஜான் சீனா தான் அப்படிங்கிற பேர் கிடைக்கும். எஸ், நம்ம அவரோட எதிர்பார்த்து இருந்த அந்த 17 டைம் சாம்பியன் அப்படிங்கிற இதையும் வெல்வார். சென்ஸ்கே நாகமோரா ஒரு அண்டர்ரேட்டட் ரெஸ்லராக இருந்து அவர் எப்படி US சாம்பியன் ஆகி அவருடைய பழைய நிலைமையை மீட்டு கொண்டு வந்தாரோ, அதேமாதிரி ஜான் சீனா ஹெவி வெயிட் சாம்பியன் ஆனால் அவருடைய பழைய நிலைமை கண்டிப்பாக வரும்.
பழைய ஜான்சனாகவே வருவார். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் இது வரைக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குன்னு சொல்லிட்டு WWE வந்து எந்த மேட்சையும் புக் பண்ணலை. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுடைய அஃபிஷியல் லுக்கில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு சைடில் இருந்திருந்தார். இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி WWE பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் 12,000 டிக்கெட்டை நல்லா சுலபமாகவே பார்த்தீங்கன்னா வித்துட்டானுங்க. அண்ட் ரோமன் ரெயின்ஸுக்குன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒரு எந்த மேட்சையும் கன்ஃபார்ம் பண்ணலை. WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வந்து இப்போதைக்கு 4 மேட்சை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒன்று புதுசாக வந்திருக்கிற உமன் சாம்பியன்ஷிப்புடைய மேட்ச்சு, அதில் தான் நியூ க்ரௌன் சாம்பியன் ஆக போகிறாங்க. அண்ட் கோடி ரோட்ஸோடைய மேட்ச்சு, உமன் டீம்ஸோடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு, மென்ஸோடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்னு சொல்லிட்டு 4 மேட்ச்சுக்கு அஃபிஷியல் ஆயாச்சு. ஸோ அதனால் ரோமன் ரெயின்ஸுக்கு இப்போதைக்கு மேட்ச் புக் பண்ணுறது அப்படிங்கிறது கேள்விக்குறியா. ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் சில மாதங்களுக்கு ரா சைடோ ஸ்மாக்டவுன் சைடோ வர்றதும் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. எனக்கு கிடைச்சிருக்க நியூஸ் படி ரோமன் ரெயின்ஸோடைய ரிட்டர்ன் அப்படிங்கிறது இதுக்கப்புறமா நெட்ஃப்ளிக்ஸ் ராக்கு மூவ் ஆகும்ல, அப்போந்தான் நம்ம அவரை பார்க்க முடியுமா. ரோமன் ரெயின்ஸை அப்கமிங்கில் நடக்கிற டிசம்பர் ஷோஸில், டிசம்பர் என்றாலே டேஞ்சர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரோமன் ரெயின்ஸை டிசம்பர் மந்த் நடக்கிற எந்த விதமான ஷோலையும் அட்வர்டைஸ் பண்ணலை அப்படிங்கிறது ரொம்பவே சுகமான விஷயம் தான். ஏன் WWE பழையபடியும் மீண்டும் இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு தெரில. இப்போ தான் இடையில இந்த மாதிரிலாம் கோலாமணித்தனம் பண்ணிட்டு இருந்தானுங்க, இப்போ மீனும் இந்த மாதிரி கோலாமணித்தனம்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்டா எங்கள் உயிரை எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. ஸோ சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் ரோமன் ரெயின்ஸுக்கு மேட்ச் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக்கா, பெருசாக இதை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க. WWE ஹால் ஆஃப் ஃபேமரான ரிக்கிஷி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜிம்மி அஞ்சே சோலோ சிக்காவோடைய அப்பா. அவர் வந்து சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, WWE வந்து முன்னக்கூட்டியே வந்து ஒரு சில திட்டங்கள்லாம் தீட்டி வச்சுருப்பாங்க. அந்த வகையில் 2025 அப்படிங்கிறது சோலோ சிக்காவுக்கு ஒரு ஃபேவரட் இயராக இருக்கும். பிகாஸ் என் ஃபேமிலியில், அதாவது அவரோட குடும்பம்னா சோலோ சிக்காவோடைய இப்போது நம்ம ரிக்கிஷின்னு சொல்லும்போது அவரோட ஃபேமிலி எல்லாருமே வருவாங்க, ராக் எல்லாருமே வருவாங்க. பட் ஆனால் குடும்பம்னு சொல்லும்போது அவரோட பிள்ளைங்க மட்டும்தானே வருவாங்க. ஸோ அவரோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஹெவி வெயிட் சாம்பியனாக யாரும் ஆனது கிடையாது. மிட்கார்ட் டைட்டில் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஜே ஊசோ கூட இன்டர்நேஷனல் சாம்பியன் வின் பண்ணியிருக்காரு. ஆனால் நெக்ஸ்ட் இயர் வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன் ஆவார், அது யாரும் இல்லை, என்னுடைய பையன் சோலோ சிகாவை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருக்காரு. ஸோ சோலோ சிகாவை மேலே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரிக்கிஷிக்கு நம்பிக்கை இருக்குது போல இருக்குது. நம்ம பையன் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகி நம்ம எல்லாத்தையும் மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போவான்னு. பட் ஆனால் சோலோ சிக்காவா இப்போ இருக்கிற நிலமையை பார்க்கும்போது ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகலான்னு தெரில. பட் ஆனால் கண்டிப்பாக சோலோ சிக்காவிட்ட ஒரு சாம்பியன்ஷிப் இருந்தால் அதை வேறு லெவலில் கொண்டு போவார். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் சோலோ சிக்காவை பாருங்களேன், தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ கெத்து இருக்கணும் பங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்தான சோலோவாக இருக்கார்ல. ஸோ அப்படிப்பட்ட டெமானிஷன் தான் அஸ்லிக் இண்டஸ்ட்ரிக்கும் தேவை. மேபி சோலோ சிகாவை பார்த்தீங்கன்னா 2025 ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகும் பட்சத்தில் கண்டிப்பாக நல்லா கொண்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு அவர் 2025 சாம்பியன் ஆகணும். ஒருவேளை கோடி ரோட்ஸோடைய ஸ்ட்ரீக்கை சோலோ சிகாவை முடித்தா நல்லா இருக்கும்ல, அதான் கேட்கேன். சரி, இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் எதுவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதனால் தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.